Good morning. Welcome to Unique IAS Academy. நான் யூனிக் ஐஎஸ் அகாடமியோட டைரக்டர் மணிகண்டன் பேசுகிறேன். நம்ம யூனிக் ஐஎஸ் அகாடமி கோயம்புத்தூரில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் கோச்சிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். லாஸ்ட் 10 இயர்ஸாக நம்ம நிறைய ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஈவன் நம்மளுடைய தமிழ்நாடு டாப்பர் நாராயண சர்மா கூட நம்மளுடைய ஸ்டூடெண்ட் தான். இன்னைக்கு இந்த வீடியோஸில் நம்ம யூனிக் ஐஎஸ் அகாடமியோட கிளாஸஸ் எப்படி இருக்கும், என்ன இருக்குன்றதை பற்றி தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இது உங்களுக்கு யூபிஎஸ்சி ரிலேட்டடாக தெரியணுன்ற புதுசாக வரவங்களுக்கு இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கும். கண்டிப்பா என்ன யூனிக் ஐஎஸ் அகாடமி எப்படி பண்றாங்கன்றது இதுல இருந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம யூனிக் ஐஎஸ் அகாடமி பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்றது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனால கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆனால் எவ்ரி இயர் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். இதில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய. அதில் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான் நம்ம நினைப்போம். இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்றதுல இதில் 24 கேட்டகரிஸில் சர்வீசஸ் இருக்கு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் இந்த மாதிரி. இது எல்லாமே கம்பைனாக ஒரே எக்ஸாமாக தான் நடக்கும். பிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்னு 3 ஸ்டேஜில் நடக்கும். ஸோ பிலிம்ஸ்ன்றது அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும், மெயின்ஸ்ன்றது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும், இன்டர்வியூன்றது நம்மளோட பர்சனாலிட்டி டெஸ்ட். ஸோ இப்போ அதோடைய பேசிக் அவுட்லைன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பிலிம்ஸில் என்ன சிலபஸ் இருக்கும், மெயின்ஸில் என்ன சிலபஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுடைய யூனிக் ஐஎஸ் அகாடமி பற்றி சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸில் 2 பேப்பர் இருக்கும். ஒன்று வந்து ஜிஎஸ், இன்னொன்று வந்து சிசாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ் அண்ட் சிசாட். ஜிஎஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் பேப்பர் 1 வந்து நம்ம ஜிஎஸ் பேப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஜிஎஸ் பேப்பரில் ஹிஸ்ட்ரி இருக்கும், ஜியாகிரபி இருக்கும், எக்கானமி இருக்கும், பாலிட்டி இருக்கும், என்விரான்மெண்ட் இருக்கும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கும், கல்ச்சர் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும். இந்த 100 கொஷின்ஸ் 100 × 2 டோட்டலாக 200. அண்ட் 200ல் கட் ஆஃப் நம்ம எவ்வளோ சார் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னா அரௌண்ட் 100க்குள்ளே தான் இருக்கும். நம்ம 200க்கு 200 எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 100க்குள்ளே தான். இட் மீன் ஒரு 50 கொஷின்ஸ் கரெக்டாக இருந்தாலே போதும், நம்ம ஃபிலிம்ஸில் கிளியர் பண்ணிட முடியும், நெகட்டிவ் போக. இந்த செகண்ட் பேப்பர் என்ன சொல்லுவாங்கன்னா சிசாட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிசாட் அப்படின்னா சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதுல ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 80 கொஸ்டின் கேட்பாங்க. இன்டூ 2.5 டோட்டலா 200 மார்க்ஸ். பட் இதுல 27 கொஸ்டின்ஸ் நம்ம கரெக்டா இருந்தா போதும். ஏன்னா இது வந்து ஒரு குவாலிஃபை பேப்பர் தான். இது வந்து ஸ்கோரிங் கிடையாது, ஜஸ்ட் குவாலிஃபை தான். இந்த பேப்பரை எவாலுவேட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இதுல கிளியர் பண்ணீங்கன்னா இந்த பேப்பரை உங்களுக்கு திருத்துவாங்க. இந்த பேப்பரை எவாலுவேட் பண்ணி அதுக்கப்புறம் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 100க்குள்ள தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பிலிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிலிம்ஸில் இந்த 2 பேப்பருமே உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். ஸோ 4 சாய்ஸ் இருக்கும். 4 சாய்ஸில் நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது மட்டும் இல்லை, இது வந்து 1/3 நெகட்டிவ் இருக்கு, ஆர் 0.66ன்னு சொல்லலாம். 1/3 அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா 3 கொஷின்ஸ் நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா தெரிஞ்ச ஒன்று மைனஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம். இந்த ப்ரிலிம்ஸுக்கு அப்புறம் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா மெயின் எக்ஸாமினேஷன். மெயின்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 பேப்பர்ஸ் இருக்கு. மெயின்ஸில் 9 பேப்பர்ஸ் இருக்குங்க. அந்த 9 பேப்பர்ஸுமே டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து ஒரு எஸ்ஏ ரைட்டிங். எஸ்ஏ எனி டாபிக் கரண்ட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டாபிக் வந்து நமக்கு கேட்பாங்க. 2 டாபிக் கேட்பாங்க. 125 மார்க் 125 மார்க்ல 2 எஸ்ஏ நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும், எஸ்ஏ ரைட்டிங். தென் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் பேப்பர், 2 லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ், இது வந்து கம்பல்சரி எல்லாருக்குமே நம்ம இங்கிலீஷ் இருக்கும். இதில் என்ன இருக்குன்னா பேசிக்காக ஒரு 50 மார்க்ஸுக்கு கிராமர் இருக்கும், அப்புறம் வந்து காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், ப்ரிசைஸ் ரைட்டிங்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அதே தான் லாங்குவேஜ் பேப்பரும். நீங்கள் தமிழ் எடுக்கலாம், மலையாளம் எடுக்கலாம், இல்லை ஹிந்தி எடுக்கலாம். இது தெரியுமா அந்த ரீஜனல் லாங்குவேஜை நம்ம சூஸ் பண்ணலாம். இந்த 2 பேப்பருமே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது 2மே குவாலிஃபை பேப்பர் தான், ஸ்கோரிங் கிடையாது. அதனால நீங்க அவுட் ஆஃப் 300க்கு ஒரு 80 எடுத்தாலே போதுமானது. நீங்க ஜஸ்ட் குவாலிஃபை ஆனா போதும். இந்த பேப்பர் ஸ்கோரிங் கிடையாது. ஓகேங்களா? தென் பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ். ஜிஎஸ் பிலிம்ஸ்ல எப்படி ஒரு ஜிஎஸ் பேப்பர் பார்த்தோமோ அதே மாதிரி மெயின்ஸ்ல வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல நமக்கு 4 பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ GS1, GS2, GS3 அண்ட் GS4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டோட்டலாக ஜென்ரல் ஸ்டடீஸில் நமக்கு 4 பேப்பர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதாவது ப்ரிலிம்ஸில் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தோம் இல்லைங்களா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கானமி, பாலிட்டி, என்விரான்மெண்ட் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அலாங் வித் ப்ரிலிமினரி ஜென்ரல் ஸ்டடீஸ்
இங்க ஃபாரின் பாலிசி, எத்திக்ஸ், கவர்னன்ஸ், இந்த மாதிரி வேர்ல்ட் ஹிஸ்டரி, இந்த மாதிரி சில ஏரியாஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் டைப்ல தான் இருக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நம்ம சூஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு ஆப்ஷனல்ல நம்ம சூஸ் பண்ணணும். ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ன்றது கம்பல்சரி. இது வந்து நாட் ஆப்ஷன் கிடையாது. இது வந்து கம்பல்சரி நம்ம சூஸ் பண்ணணும். அது என்ன ஆப்ஷனல் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஹிஸ்டரியா இருக்கலாம், ஜியோகிராஃபியா இருக்கலாம், பொலிட்டிக்கல் சயின்ஸா இருக்கலாம், சோசியாலஜி, லிட்ரேச்சர், இல்ல வந்து சைக்காலஜி, இல்ல இன்னும் நிறைய ஈவன் சயின்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் எடுக்கலாம். இல்ல வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் எடுக்கலாம். பொதுவா யுபிஎஸ்சியில ப்ரிப்பேர் பண்றவங்க வந்து ஆர்ட்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் எடுப்பாங்க. ஏன் எடுப்பாங்க அப்படின்னா, இது எடுத்தாங்க அப்படின்னா, இது ரிலேட்டடா ஜெனரல் ஸ்டடீஸ்ல 50% இதுல கவர் ஆயிடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இதுல இந்த ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ இன்ஜினியரிங் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அது வந்து நம்ம திருப்பி ஃபுல்லா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எது நமக்கு ஸ்கோரிங்கோ அதுதான் நம்ம எடுக்கணும். அப்பதான் ஏன்னா யுபிஎஸ்சின்றது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றதுனால அந்த கட் ஆஃப்குள்ள நம்ம வந்தாகணும். அப்ப அந்த கட் ஆஃப்குள்ள வரணும் அப்படின்னா, நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணாதான் பண்ண முடியும். அப்ப நல்லா ஸ்கோர் பண்ணோம்னா, இந்த மாதிரியான ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கும்போது நம்ம தாராளமா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப்குள்ள வர முடியும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போக முடியும். சரிங்களா? சரி வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டோட்டலா நீங்க பாருங்க. டோட்டலா 2350 மார்க். ஒவ்வொரு பேப்பருக்குமே 250 மார்க்ஸ். ஸோ ஃபைனலா 2350. ஓகே. இதுல இந்த லாங்குவேஜ் பேப்பர் இருக்கு இல்லைங்களா? ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் ரீஜனல் லாங்குவேஜ். அந்த 2மே சேர்த்து மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1750 தான் நெட் மார்க். இந்த 1750யோ இதுல நீங்க இந்த 1750க்கு தான் வந்து கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுல நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 900 கட் ஆஃப் அப்படின்னா நீங்க 900 கிராஸ் பண்ணும்போது நீங்க இன்டர்வியூ போவீங்க. அப்படி நீங்க இன்டர்வியூ போகும்போது இன்டர்வியூன்றது என்ன அப்படின்னா ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட். இது நம்மளுடைய பர்சனாலிட்டி பேஸ் பண்ணி நமக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதில் மேக்ஸிமம் வந்து 275. ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 200, 180, 150. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து மார்க் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா இன்டர்வியூவில் உங்களுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெயின்ஸில் நீங்கள் 900 எடுக்கிறீங்க, இன்டர்வியூவில் ஒரு 180 எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் என்னவா இருக்குன்னா 1080 இருக்கும். 1080ன்றது ஃபைனல் மார்க்காக இருக்கும். அப்போ 1080 அப்படின்றது மார்க் உங்களோட ஃபைனல் மார்க். ஸோ இப்போ எல்லாரும் ஒரு ஃபைனல் மார்க் எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த ஃபைனல் மார்க் பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. டோட்டலா 24 கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ டாப்பர்ஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. டாப்பர்ஸா வரவங்க ஐஏஎஸ்ஸா வருவாங்க. ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ப்ரிஃபரன்ஸும் இருக்கு. நம்மளுடைய மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ போகும்போது நீங்க டேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவீங்க. அந்த அப்ளிகேஷன்லயுமே இருக்கு. நீங்க வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் வேணும், ஐபிஎஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம டாப்பரா வரும்போது அதுவும் அந்த வருஷம் அந்தந்த வேகன்சி அந்தந்த ஸ்டேட்ல இருந்தாதான் நமக்கு ஹோம் கேடர் கிடைக்கும். இல்ல அப்படின்னா நம்ம டாப்பரா வந்தாலும் நமக்கு அந்த சர்வீஸ் வராது. பட் ஜென்ரலா ஒரு 150 வேகன்சி அப்படின்றது பொதுவா ஐஏஎஸ்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஐபிஎஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ் அதுவும் வந்துடும். ஸோ ப்ரிஃபரன்ஸ் இருந்தாலும் நம்ம டாப்பரா வந்தாதான் நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸுக்கு அங்க நமக்கு வந்து சர்வீஸ் அலாட் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா அவங்க என்ன சர்வீஸ் போடுறாங்களோ அதுல போற மாதிரி தான் இருக்கும். ஓகே. இது வந்து பேசிக்கா சிலபஸ். சரிங்களா? இப்ப நம்ம யூனிக் ஐஏஎஸ் அகாடமில கிளாஸஸ் எப்படி நாங்க எடுத்துட்டு இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம யூனிக் ஐஏஎஸ் அகாடமில பார்த்தீங்க அப்படின்னா, யுபிஎஸ்சி கிளாஸஸ் ஹேண்டில் பண்ற எல்லாருமே ஒன்லி யுபிஎஸ்சி இன்டர்வியூ ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் தான். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்டர்வியூ ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் தான். இது வரைக்கும் இன்டர்வியூ போனவங்க தான் கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே மாதிரி டச் போர்டில் தான் வந்து கிளாஸஸ் எடுக்கு. இப்போ நான் இப்போ எடுத்துட்டு இருக்கிறது வந்து டச் போர்டு தான். இதில் தான் கிளாஸஸ் இருக்கும். இதில் என்ன அட்வான்டேஜ்னா ஜியோகிராஃபி, அதே மாதிரி என்விரான்மெண்ட், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிக்சரைஸ்டாகவே கிளாஸஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய அகாடமி அப்படின்னு போகும்போது சென்னை, டெல்லி மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் க்ரௌடாக இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன்றது இருக்கு. பட் இங்கே நாங்கள் அங்கே என்ன குவாலிட்டி கொடுக்குறாங்களோ அதே குவாலிட்டியை கொடுப்போம். ப்ளஸ் உங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷனும் இருக்கும். அதே மாதிரி டெய்லி டெஸ்ட் அப்படின்றது எங்கேயுமே இருக்காது. நாங்க டெய்லியுமே டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். பிளஸ் மாடல் டெஸ்ட் இருக்கும். பிளஸ் செப்பரேட் டெஸ்ட் ஷெட்யூல் இருக்கு. இந்த 3 ஆப்ஷனுமே இருக்கு. அதே மாதிரி என்சிஆர்டி வித் சோர்ஸ் புக்கோடவே கிளாஸஸ் இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமா பெரிய பெரிய அகாடமின்னு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெரிய லெவல்ல இப்ப சென்னை, டெல்லி அந்த மாதிரி நம்ம இன்னும் போகல. கோயம்புத்தூர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு இங்கிலீஷ்ல வேணும்னாலும் கிளாஸஸ் இருக்கு, பைலிங்குலா வேணும்னாலும் இருக்கு. ஸோ இதுல என்ன ஸ்பெஷல்னா யூபிஎஸ்சி பொறுத்தவரையிலுமே கம்ப்ளீட்டா இங்கிலீஷ்ல தான் இருக்கும். மெட்டீரியல்ஸ் ஆகட்டும் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். பட் அதே சமயத்துல நீங்க கொஷின் கேட்கும்போது உங்களுக்கு புரியல அப்படின்னா தமிழ்லயும் உங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்க பே பண்ணா 2 இயர்ஸ்மே நீங்க வந்துக்கலாம். நாட் ஓன்லி 1 இயர். ஜென்ரலா
சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு 1 இயர் எடுக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் 2 இயர்ஸ்மே அக்சஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் வந்துடும். கிளாஸஸ் புரியலைன்னா கூட திருப்பி நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீயாக டெமோ கிளாஸஸ் இப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் டெமோ கிளாஸஸுமே கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ஃபீச்சர். ஸோ இதில் இப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுனால வேற ஏதாவது அட்வான்டேஜஸ் இருக்கா அப்படின்னா, நாட் ஓன்லி யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், யூ கேன் ஆல்சோ அப்பியர் பேங்கிங் எக்ஸாமினேஷன் அண்ட் டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமும் அதுக்குள்ளே வந்துடும். என்ன எக்ஸ்ட்ரா ஒர்க் அப்படின்னா, அதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 மந்த்ஸ் வந்து உட்காந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். அதோட யூபிஎஸ்சி வச்சே எழுத முடியும். ப்ளஸ் இதுக்கான கோர் சப்ஜெக்டை நம்ம திருப்பி ஒரு 2 மந்த்ஸ் நம்ம உட்காந்து படிக்கணும். அதே மாதிரி கிளாஸ் டைமிங்கை பொறுத்தவரையிலுமே ரெகுலர் மார்னிங், ஈவினிங், வீக்கெண்ட் அப்படின்னு வச்சிருக்கோங்க. ரெகுலர் மார்னிங் 10 to 1:30, ஈவினிங்னா 5:30 to 7:30, சாட்டர்டே சண்டேனா 10 to 5. இந்த ரெகுலர் மார்னிங் பேட்ச் அப்படின்றது ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பேட்ச். இந்த மார்னிங் 10 to 1:30 மட்டும் கிடையாது, ஆஃப்டர்நூனும் ஒரு 1.5 hours கிளாஸஸ் இருக்கும். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஈவினிங், வீக்கெண்ட் அப்படின்றதுல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் வச்சிருக்கோம். பொதுவாக அங்கே இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கன்றதுனால ஈவினிங் பேட்ச் அவங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஈவினிங் அண்ட் வீக்கெண்ட் பேட்சஸ் எல்லாமே நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த நம்ம சைட்ல இருந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுப்போம். இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேசிக் சோர்ஸ் புக்கை வந்து அவங்க வாங்குறோம். அதுக்கான புக் லிஸ்ட்டுமே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே. இப்போ யூபிஎஸ்சி பொறுத்தவரையிலுமே என்ன இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் இன்னும் படிக்க முடியுமா நம்மளால அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த சப்ஜெக்ட் பற்றி ஒரு சின்ன ஒரு ஓரியன்டேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பேசிக்காக நம்ம ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்தியாவுடைய பாஸ்ட் என்னன்றது நமக்கு தெரியும். இந்தியா எப்படி இருந்தது, இந்தியாவில் என்ன ரூலர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. நீங்கள் 10th வரைக்கும் படிச்சிருப்பீங்க. அதே தான் இங்கே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம கிளாரிட்டியோட படிக்க போகிறோம். அதே மாதிரி ஜியாகிரபி, நம்ம இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா இந்தியாவுடைய ஜியாகிரபி என்ன, வெஜிடேஷன் என்ன, சாயில் என்ன, என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி எக்கானமி பொறுத்தவரையிலுமே இன்னைக்கு ரிசர்வ் பேங்க்னு என்ன, இன்ஃப்ளேஷன் என்ன கரண்ட்ல இந்தியாவோட எக்கானமி போயிட்டு இருக்கு, குளோபல் எக்கானமி என்ன போயிட்டு இருக்குன்றதை நம்ம பேப்பர்ல படிக்கிறோம் இல்லையா, அதே எக்கானமி தான் இதுல வருது. பாலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் பத்தி நம்ம படிப்போம். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல நம்ம கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு, பார்லிமெண்ட் என்ன, சுப்ரீம் கோர்ட் என்ன, ஸோ இப்படி நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன, இது எல்லாமே நம்மளுடைய பாலிட்டியில இருக்கும். இது இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். யூபிஎஸ்சியில் ரொம்ப தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் என்ன, பொல்யூஷன் என்ன, இதுதான் வந்து என்விரான்மெண்ட்ல இருக்கும். அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டே டு டே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதே மாதிரி ஸ்பேஸ் டெக்னாலஜி, ரோபோ டெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, இந்த மாதிரி ஒரு 10 டாபிக் இருக்கும். அதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இருக்கும். அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்றது இந்தியாவுடைய மியூசிக், இந்தியாவில் ஆன்ஷியன்ட்ல இருந்து மாடர்ன் வரைக்கும் இருக்கக்கூடிய மியூசிக், பெயிண்டிங், டான்சிங், அப்புறம் கல்ச்சர், இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். கல்ச்சர்னா அதுக்குள்ளேயே வரும். ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு வரும்போது இது எல்லாமே கவர் ஆகும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரையிலுமே நேஷனல், இன்டர்நேஷனல் அண்ட் சோஷியல், அதே மாதிரி ஸ்டேட் இஷ்யூமே வரும், ஸ்கீம் பேஸ்டாகவும் வரும். ஸோ இப்படி எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே வந்துடும். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படி அதே மாதிரி ஆப்டிடியூட் ரீசனிங் காலேஜில் கூட நீங்கள் ரீட் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களுடைய கேம்பஸ்க்காக எடுத்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, அந்த சப்ஜெக்ட்ல நம்ம போய் ரொம்ப டீப்பான ரிசர்ச் எதுவுமே பண்ண போறது இல்லை. அந்த சப்ஜெக்டை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம், அவ்வளோதான் யூபிஎஸ்சி தான். அதனால இதுல இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு எக்ஸாம் அப்படின்னா அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. இது ஒரு ஈஸியஸ்டான ஒரு எக்ஸாமினேஷன் தான். உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும், தெளிவா எல்லாத்தையும் படிக்கணும். அதுதான் வந்து யூபிஎஸ்சியில நம்ம பார்க்கணும். தென் பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூனிக் ஐஸ் அகாடமியில 2025-26க்கான பேட்சஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இதுல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒருவேளை இன்னும் உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி ரிலேட்டடா டவுட்ஸ் இருக்கு அப்படின்றவங்க நீங்க தாராளமா கால் பண்ணலாம். இல்லை நீங்க நேரா கூட வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஃப்ரீயா கவுன்சிலிங் கொடுப்போம். நீங்க ஜாயின் பண்ணுன்றது கூட இல்லை, நீங்க வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் நாங்கள் ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுப்போம். ஸோ வாட் இஸ் யூபிஎஸ்சின்னு என்ன, அதில் என்னென்ன எக்ஸாமினேஷன் எழுதணும், இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் இன்னும். ஏன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். அது நம்ம சொல்ல ஆரம்பித்தோம்னா 1/2 hourக்கு மேலே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் யூபிஎஸ்சியில் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் படிக்க ஆரம்பித்தா கூட அதை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு 1 month கூட எடுக்கும். பட் அது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுப்போம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இதுதான் விஷயம். அதே மாதிரி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயம் என்னெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் ஒரு 6 month அண்ட் 1 year நம்ம எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், ஈவன் குரூப் 4 எக்ஸாமினேஷன் கூட நம்ம கிளியர் பண்ண முடியாது. பொதுவாக இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு நமக்கு ஒரு பொறுமை இருக்கணும்.
கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம படிக்க முடியும். மேபி அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டா இருக்கலாம், ஆர் செகண்ட் அட்டெம்ப்ட்டா இருக்கலாம், ஈவன் தேர்ட் அட்டெம்ப்ட்டா கூட ஆகலாம். டிபெண்ட்ஸ் ஆன் கேப்பபிலிட்டி அண்ட் டெடிகேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, எந்த அளவுக்கு நமக்கு கேப்பபிள் இருக்குன்றது ஒரு விஷயம். 2வது எந்த அளவுக்கு நம்ம டெடிகேட்டிவா இருக்கோன்றது ஒரு விஷயம். இந்த 2 விஷயங்கள பொறுத்து தான் நம்மளோட ரிசல்ட் இருக்கும். மேபி சில பேருக்கு அது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டா இருக்கலாம், செகண்ட் அட்டெம்ப்ட்டா இருக்கலாம், தேர்ட் அட்டெம்ப்ட்டா கூட இருக்கலாம். ஏன் 4த் அண்ட் 5த் அட்டெம்ப்ட்டா கூட இருக்கலாம். பட் ஒன்ஸ் நீங்க இறங்கிட்டீங்கன்னா, எந்த காரணத்த கொண்டு பின்வாங்கக் கூடாது. ஸோ அத வந்து கன்சிக்யூட்டிவா நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆனாலும், செகண்ட் அட்டெம்ப்ட் ஆனாலும், ஈவன் தேர்ட் அட்டெம்ப்ட் வரைக்குமே நீங்க பொறுமையா உட்கார்ந்து அதுக்காக நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். ஜென்ரலா வந்து நம்ம போறோம் 6 மாசம் படிக்கிறோம், 1 வருஷம் படிக்கிறோம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னுலாம் கிடையாது. யுபிஎஸ்சி பொறுத்தவரையிலுமே நீங்க இந்த அகாடமின்னு இல்ல, நீங்க டெல்லிக்கு போனாலும் சரி, நீங்க எங்க போனாலும் சரி, அதுக்காக ஒரு மினிமம் 2 இயர்ஸ் அண்ட் மினிமம் 3 இயர்ஸ் ஆவது நம்ம இதுக்காக உட்கார்ந்தா மட்டும்தான் இந்த சிவில் சர்வீஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ண முடியும். நீங்க ஆர்டினரி உங்களை சுத்தி இருக்கிறவங்கள நீங்க பார்த்திருப்பீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்காகவே வந்து வருஷ கணக்குல ப்ரிப்பேர் பண்றவங்க இருக்காங்க. அப்போ நீங்க ஒரு டிகிரி வாங்குறதுக்கு 3 இயர்ஸா ஸ்பெண்ட் பண்ணும்போது, ஒரு சிவில் சர்வீஸ்ல ஹைலி காம்படிட்டிவான ஒரு எக்ஸாமினேஷனை கிளியர் பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு 2, 3 இயர்ஸ்ன்றதை நீங்க அலாட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு டெடிகேஷனோட நீங்க வர ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, தாராளமா நீங்கன்ட்டு இல்ல, யார் எழுதினாலும் கண்டிப்பா நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல வர ஃப்ரெண்ட். தைரியமா ப்ரிப்பேர் பண்ணுங்க, அச்சீவ் பண்ணுங்க. பெரிய அளவுல நம்ம அச்சீவ் பண்றது தான் நம்மளோட லைஃப். சும்மா வந்து ஒரு ஒரு 4 வட்டத்துக்குள்ள இருக்கிறதுனால எதுவுமே நடக்க போறது கிடையாது. நம்ம வந்து முயற்சி பண்ணணும், முயற்சிக்காக நம்ம உழைக்கணும். ஸோ அது மட்டும் இல்ல, இந்த யூபிஎஸ்சி ஃபீல்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள நீங்களே பார்ப்பீங்க. நெறைய மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய ஆட்டிட்யூட் ஆகட்டும், உங்களுடைய பிஹேவியர் ஆகட்டும், உங்களுடைய எல்லாமே சேஞ்சஸ் நடக்கும். இந்த சர்வீஸ் வாங்குறோம், வாங்கலன்றது 2வது விஷயமா இருக்கும். ஆனா, அந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றதுன்றது ஒரு லைஃப நமக்கு கத்துக் கொடுக்கும். ஸோ ஃபர்தரா நம்மளோட லைஃப லீட் பண்றதுக்கு இந்த யூபிஎஸ்சி அப்படின்றது நமக்கு நெறைய விஷயங்கள கத்துக் கொடுக்கும். ஒரு நாலேஜபிளா நீங்க மாறி இருப்பீங்க. ஒரு ரெஸ்பான்சிபிள் பெர்சனா மாறி இருப்பீங்க. உங்களுடைய கம்ப்ளீட் ஆட்டிட்யூட் இதுல சேஞ்ச் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஃபீல்டு தான் வந்து யூபிஎஸ்சி அப்படின்றது. ஸோ தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நாங்க கோயம்புத்தூர்ல யுனிக் ஐஏஎஸ் அகாடமி உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். வாங்க, நம்ம அகாடமிக்கு வாங்க. ஃப்ரீயாவே கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. டெமோ கிளாஸஸ் கூட இருக்கு. ஈவன் கவுன்சிலிங் நாங்க ஃப்ரீயா பண்றோம். ஸோ இந்த வருஷத்துக்கான பேட்சஸ் வந்து ஜூன் 1ல சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும். மே ஃபர்ஸ்ட் வீக்லயே பேசிக்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, நீங்க தாராளமா கால் பண்ணுங்க. இல்ல நேரா வாங்க. உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் சரி பண்றதுக்கு தான் நாங்க இருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்க எல்லாருமே இத பார்த்து புரிஞ்சிருப்பீங்க. இன்னும் நீங்க வந்தீங்கன்னா, இன்னும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு டீடைல்ஸ் குடுக்குறோம். யுபிஎஸ்சி அப்படின்றது ரொம்ப தயங்கி எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ கான்ஃபிடென்ட்டா இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது 100% நீங்க அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள எகைன் நான் உங்கள வெல்கம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.